அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுவாங்க. அரசியல் பண்ணித்தான் ஆகணும் அவங்க. அதுக்கு தான் வர்றாங்க அவங்க. அவங்க வாழ்க்கையே அரசியல் தான். அது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னா, இப்போ பாதி பொய், பாதி உண்மை சொல்லுவாங்க. உண்மையை பொய்யா சொல்லுவாங்க, பொய்யை உண்மையாக சொல்லுவாங்க. எப்போ எந்த பாதி உண்மை, எந்த பாதி பொய் அப்படின்னு தெரியாது. அது அவங்களுக்குமே கூட தெரியாது. இது அரசியல்வாதிங்க. ஆனால் இந்த ஆசிரியர்களுமே பொய் சொல்லக்கூடாது. அவங்களும் அரசியல்வாதிகளாக ஆகக்கூடாது. இப்போ பாருங்க, இப்போ சமீபத்தில் ஜாக்டோ ஜியோ அதில் மாநில பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் அவர் தலைமையில் ஒரு குழு போய் விஜயை பார்த்து அவர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்திங்க. அடுத்த 2 நாளில் அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஜாக்டோ ஜியோலேருந்து யாரும் போய் அவரை சந்திக்கலை, விஜயை சந்திக்கலை அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது. சந்திச்சாங்களா, சந்திக்கலையா? விஜயை சந்தித்தது அஃபிஷியலாக சந்திக்கல, அல்லது ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு போய் சந்திச்சாங்க, அதுக்கும் ஜாக்டோ ஜியோவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ஜாக்டோ ஜியோ ஒட்டுமொத்தமாக யாருமே சந்திக்கலை அப்படின்றீங்களா? என்ன நடந்தது? எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நீங்கள் பண்ணுறீங்க? ஆசிரியர்கள், உங்களுடைய கோரிக்கைகள் இருக்கலாம், நியாயமான கோரிக்கைகளாக இருக்கலாம். ஆனால் அதுவே நீங்கள் பாருங்கள், ஜெயலலிதா காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் ஜாக்டோ ஜியோலாம் இப்போ அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தும்போது அவங்க ஜெயலலிதா அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தெரியும். அந்த காயத்திலிருந்து இன்னுமே நம்ம முழுசாக மீண்டு வரல ஆசிரியர்கள். அதெல்லாம் வரலாறு. இப்போ நம்ம போய் திரும்பவும் தேவையில்லாத அரசியல் பண்ணிங்கன்னா கிடைக்கிறதும் கிடைக்காம போயிட போகுதுங்க. கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறது மட்டும் இல்லை, ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களுக்கு நம்மளாம் எடுத்துக்காட்டாக இருக்கணும் இல்லையா? இது என்ன மாதிரியான எடுத்துக்காட்டாக இருக்கும்?